இப்போ நம்ம கேரட்ல அல்வா செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5 கேரட், 1 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, முந்திரி, திராட்சை. கேரட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிக்ஸில கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸில போட்டு எடுத்துக்கலாம். கேரட் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கணும். கேஸ்ல ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இருக்கும், அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம். அரைச்ச கேரட் எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். கொதிக்கிற சர்க்கரை பாகுல கேரட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சிருக்கோம், அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி கலந்து இருக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கணும், நல்லா கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன். சுகர் பார்த்து சுகர் பத்திரன்னா கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், அப்படி பிடிக்காம இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா கட்டியாக வர வரைக்கும் அடுப்பிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டிஷ்ஷு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்காக. இந்த மாதிரி கட்டியானதுக்கப்புறம் இறக்கிடலாம். ஆறுனா இது கொஞ்சம் டைட் ஆகிடும். இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம். திராட்சை நெய் சூடாகிடுச்சு. இப்போ முந்திரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கலர் வந்துருக்கோம். திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு எடுத்தா கேரட் அல்வா ரெடி. இந்த மாதிரி பவுலில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க.